ஹாய் திஸ் இஸ் ஜோ ஆஃப்டர் லாங் டைம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நாக் அட் த கேபின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டோரி என்னென்னா, உலகம் அழிய போகிறதா சொல்லி ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க. நம்ம படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹீரோ ஒரு குழந்தை இருப்பாங்க. அதில் யாராச்சும் நீங்களே வந்து உங்களை வந்து தியாகம் பண்ணிங்கன்னா இந்த உலக அழிவிலேருந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து அவங்க 3 பேர்கிட்ட நீங்கள் வந்து ஒருத்தர் உயிரை தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தியாகம் பண்ணிவிடுவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க இல்லையா? அதை வச்சு தான் இந்த ஸ்டோரி. சரி வாங்க அவங்க சொல்கிறது உண்மையான்னு பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து காட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா குண்டா ஒருத்தன் வந்து குழந்தைகிட்ட வந்து பேச்சு கொடுக்குறான். அப்போ அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவாளித்தனமாக சொல்லும். என்ன சொல்லுன்னா, நான் முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்டலாம் பேச வேணாம்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட பேரை சொல்லுவாங்க. எரிக் அண்டு ஆண்ட்ரூன்னு சொல்லிட்டு. உடனே வந்து பார்த்திங்கன்னா, என்ன அப்பாவை பேரிட்டு சொல்கிறேன்னா, அப்புறம் அப்பா 2 அப்பா இருக்காங்கன்ற விஷயத்தையும் சொல்லும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கூட சேர்ந்து குழந்தை என்னெல்லாம் பண்ணுதோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவார். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பேச ஆரம்பிப்பான். குழந்தைக்கு வந்து குழந்தை ரொம்பவுமே ப்ரில்லியண்ட்டாக இருக்குது போல். இப்படி தான் இருக்கணும் குழந்தைங்களாம். உடனே என்ன பண்ணுன்னா, குழந்தைக்கு ஏதோ தப்பாக தோணும். அங்கேருந்து அந்த குழந்தை ஓடி போயிடும். ஓடி போனது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுன்னா, அவங்க டேடி 2 பேர் பின்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஓரினை சேர்க்கையாளர் போல். அவங்க இந்த குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க போல். படம் போக போக தான் புரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்து போகிறான். அது மட்டும் இல்லாமல் என்னால் நாங்கள் வர்றதை உங்களால் தடுக்க முடியாது அப்படின்றதையும் குழந்தைகிட்ட சொல்லுவான். பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறப்போ பின்னாடி இன்னும் 3 பேர் வருவாங்க. அதை பார்த்து ரொம்பவுமே குழந்தை வந்து பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிடுவா. ஓடினது மட்டும் இல்லாமல் அவங்க பின்னாடி டேடி உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அவங்ககிட்ட போய் அது எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்பா அழகாக. இது போல் யாரோ வந்திருக்காங்க, 4 பேர் வந்திருக்காங்க டேடி, சீக்கிரம் வாங்க உள்ளே போயிடலாம் சொல்கிறப்ப அவங்க வந்து குழந்தை ஏதோ விளையாட்டாக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பதட்டமாக அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அழகாக கொடுக்கும். வாங்க டேடி உள்ளே போயிடலாம், அவங்க கையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயுதம்லாம் இருக்குது, நம்ம சீக்கிரமே உள்ளே போகணும், இல்லைனா அவங்க நம்மளை ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எரிக், அந்த ஹைட்டாக ஒல்லியாக இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ. இவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தை சரி கூப்பிடுதேன்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் கூப்பிட்றத தாண்டி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். உள்ளே இழுத்துட்டு போயிட்டு கதெல்லாம் தாப்பால் போட்டுரும். தாப்பால் போட்டதுக்கப்புறம் அவன் வந்து ஆண்ட்ரூ என்ன பண்ணுவான்னா, ஜன்னலில் பார்ப்பான் யாருன்னா வராங்களான்னு சொல்லிட்டு. அப்படி எட்டி பார்க்குறச்ச வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆயுதம்லாம் இருக்கும். நல்லா கதவு வேகமாக தட்ட வேற ஆரம்பிச்சிருவாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறச்ச ஆண்ட்ரூ வந்து குரல் கொடுக்க ஆரம்பிப்பான். யார் நீங்கள், போலீஸை கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறச்ச, நீங்கள் கதவு தரங்க, நான் உங்களை கொலைலாம் பண்ண விரும்பலை, நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், எங்களால் உங்களுக்கு உயிர் சேதாரம்லாம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளியே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை காதிலே வாங்கிக்க மாட்டாங்க. எந்தவித காரணத்தை கொண்டும் நாங்கள் வந்து கதவுலாம் திறக்க முடியாது, நான் போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் ஃபோன் பண்ண ஆரம்பிப்பேன். ஆனால் எந்தவித ஃபோனும் வந்து பார்த்திங்கன்னா போகாது. குழந்தை ரொம்பவுமே பயந்துரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கதவு தரக்கூடாதுன்றது ஒரு முடிவாகவே எடுத்துருவாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கதவுலாம் ரொம்பவுமே ஃபோர்ஸாக தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கதவுலாம் உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொல்ல விரும்பலைன்னா அப்போ ஏன் உங்கள் கையில் ஆயுதம்லாம் இருக்குது அப்படின்றதையும் இவங்க வந்து ஆண்ட்ரூ வந்து கேட்பான். ஆனால் அதுக்குள்ளேயே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கதவு வந்து உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஆண்ட்ரூ கத்திக்கிட்டே இருப்பான், தயவுசெய்து இது போலலாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு எங்ககிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ வந்து கத்திக்கிட்டே இருப்பான். எரிக் வந்து கொஞ்சம் அமைதியாக என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறச்சு, நம்ம பின்னாடி பக்கமாக ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட தான் துப்பாக்கி இருக்குல்ல, துப்பாக்கி எடுத்து போட்டு தள்ளிடுவேன் வெளியே இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறச்ச, பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், ஆண்ட்ரூ கிட்ட துப்பாக்கி வந்து காரில் தான் இருக்குது, எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவான். இவங்க ரொம்பவுமே பயந்துருவாங்க. அதோடு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலில் இருக்கிற கதவுலாம் உடச்சி உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. உள்ளே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எரிக் அண்ட் ஆண்ட்ரூ கிட்ட கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க, நாங்கள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் ஆண்ட்ரூ ஓட ஆரம்பிப்பான். எரிக் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அடிக்கலான்னு போகிறச்ச அந்த ஒரு லேடி, அந்த கருப்பினத்தை சேர்ந்த லேடி வந்து அவங்கள பின்மடியிலே அடித்து உட்கார வச்சுருவாங்க. இங்கே வந்து கலர்லாம் மென்ஷன் பண்ண சொல்லலை, அவங்க பேர் வந்து சப்ரீனா வந்து பின்னாடியே அடிக்க ஆரம்பித்தோடனே அவர் வந்து மயக்க நிலைமைக்கு போயிடுவார். ஆனால் ஆண்ட்ரூ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடிச்சுட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ கூட ஒரு கட்டத்தில் அடங்கிடுவார். 4 பேர்கிட்ட நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறவனுக்கு வந்து ரொம்ப அடிபட்டு இருக்கும். அவனுக்கு வந்து மயக்க நிலையிலே இருப்பான். அதுக்கப்புறம் இவங்களுடைய ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஓரின சேர்க்கையாளர் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய மேரேஜ் வந்து வீட்டில் வந்து ஒத்துக்க காணும். இவங்களே வந்து மேரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க போல். அதெல்லாம் வந்து படத்தில் காட்டல. இந்த குழந்தையும் தத்து எடுத்துருப்பாங்க போல். அதை வந்து பேக்ரவுண்டில் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த குண்டா இருக்கிறவங்க வந்து அவங்க 2 பேரையும் சேரில் உட்கார வச்சு கட்டு போட்டுட்டு
தங்களை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிப்பான். இவங்க வந்து கத்துவாங்க, உங்களை பற்றி எனக்கு எந்தவித எக்ஸ்ப்ளனேஷன் வேணாம், தயவுசெய்து எங்களை விட்டுருங்க, நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ வந்து சொல்லுவான். எரிக் வந்து ரொம்பவுமே ஷாக்காக உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, நான் வந்து இது போல் இந்த உலகத்தை காப்பாற்ற தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத இவங்க வந்து சப்ரீனா வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, டீச்சர் இல்லை ஆக்சுவலாக இவங்க நர்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சப்ரீனா வந்து நர்ஸ், இது போல் உயிரெல்லாம் காப்பாற்றுற வேலையை நான் செய்கிறேன், தயவுசெய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, எங்கள் கனவுல ரொம்ப நாளாகவே வந்துட்டுருக்கு, வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரழிவு நடந்துட்டுருக்கு, உங்களை யாராச்சும் ஒருத்தர் வந்து தானாக வந்து உங்கள் உயிரை வந்து தியாகம் பண்ணிங்கன்னா இந்த உலக அழிவிலிருந்து காப்பாற்றிடலாம், நீங்கள் வேணும்னா நியூஸை கூட வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளையா இருக்கிறவளும் வந்து சொல்லுவா, நாங்கள்லாம் ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டு இங்கே வந்திருக்கோம், தயவுசெய்து புரிஞ்சுங்க, எங்கள் 4 பேர் கனவுலையும் நீங்கள் 3 பேர் தான் வந்தீங்க, இது போல் உங்கள் உயிரை தியாகம் பண்ண சொல்லி சொன்னாங்க, அப்படி தியாகம் பண்ணால் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த 4 பேரும் இவங்க 3 பேர்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. சப்ரீனாவும் வந்து சொல்லுவாங்க, உங்களை நாங்கள் அடிக்க மாட்டோம், கொல்ல மாட்டோம், எங்களுக்கு வேறு வழியும் இல்லை, இல்லைனா நீங்கள் வேறு விபரீதத்தை தான் பார்க்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சப்ரீனாவும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து எந்தவித நீங்களே கூட யோசிச்சு பாருங்கள், சடனாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் உயிரை தியாகம் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணிவிடுவாங்களா? அதுபோல் இது கூட ஒரு மூட நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்கும். அதே போல் தான் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க எந்தவித காரணத்துக்கு ஒன்று. அதே போல் எரிக் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ கிட்ட வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆண்ட்ரூக்கு ஒரு டவுட், எரிக் மேலே எங்கே ஒத்துப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த குண்டா வந்து பக்கத்தில் உட்காந்து வந்து சொல்லுவான், இது போல் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு, நான் ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறேன், எங்களுக்கு கனவு வந்து ரொம்ப நாளாகவே வந்துக்கிட்டு இருக்குது, உலகம் வந்து பேரழிவு சந்திக்க போகிறதாகவும், முதல்ல வந்து தீய நாள், அதுக்கப்புறம் காற்று, இப்படி பல நோய் இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் அழிவில் வரப்போதோ ஆல்மோஸ்ட் அங்கே வெளியே நடந்துட்டு இருக்கு போல். இவங்க காட்டில் அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன நடக்குதுன்ற விஷயம் இவங்க 3 பேருக்கு தெரியல போல். இவன் வந்து எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எந்த கழுட்டு கும்பலை சேர்ந்தவங்க, நீங்கள் வந்து எங்களையும் உங்கள் கூட சேர்த்துக்கணும்னு பார்க்குறீங்களா, இதெல்லாம் நம்பாதீங்க, உங்களை யாரோ ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கே இருக்கிற ஆண்ட்ரூ, எரிக் அண்ட் அந்த குழந்தை சைடு இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த குண்டா வந்து என்ன சொல்லுவானா, தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க, நாங்கள் 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் 4 பேரும் ரொம்ப செலவு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம், நீங்கள் 4 பேருக்கும் ஒரே வகையான கனவு தான், இந்த உலகம் அழிய போகிறதாகவும், நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் தியாகம் பண்ணால் மட்டும் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப இவன் சொல்லுவான். நாங்கள் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் இந்த உலகம் அழிஞ்சிடும், உங்கள் 3 பேர் தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் 3 பேர் மட்டும் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க, இவ்வளோ பேர் உயிர் வந்து போகுது, அதை பற்றி யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டை வந்து பேச ஆரம்பிப்பான். இவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அவர் ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிறான், தான் வந்து என்ன வேலை செய்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பாரில் வேலை செய்கிறதா அதை பற்றிலாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் இவன் வந்து பார்த்திங்கன்னா இவன் சொல்லுவான், உனக்கும் எனக்கும் பாரில் வந்து சண்டை நடந்துச்சு, நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்த அப்படின்ற ஒரு பழைய விஷயம் ஏதோ நடந்திருக்கும் போல் அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான். அவன் பேர் கூட ராணான்னு சொல்லியிருப்பானா, ராணாலாம் எதுவும் இல்லை, சம்திங் வேறு ஏதோ போல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கு கூட சந்தேகம், அந்த சுருட்ட முடிக்கு வந்து சந்தேகம் வரும், அப்போ இவன் போய் சொல்கிறானோ அப்படின்ற போல். ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அவங்க முன்னாடி வந்து முட்டி போட்டு தலையில் வந்து துணியை போட்டுண்டு யோசிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு துணியை போட்டுறான். இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாச்சே, எரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் தலைக்கு பின்னாடி ஏதோ ஒளி தெரிகிற மாதிரி இருக்குது, பின்னாடி 2 பேர் வராங்க, என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. சடனாக வந்து பார்த்திங்கன்னா அவன் மண்டையிலேருந்து ரத்தம் வருது. ஸோ இவனை வந்து இவங்க பின்னாடி இருக்கிற 2 பேருக்கு வந்து கொன்னுட்டாங்க. இவங்களை நம்ப வைக்க இவங்க இது போல் செய்கிறாங்க போல், வேறு வழி இல்லை, நீங்கள் நம்பி தான் ஆகணும், நாங்கள் வந்து கழட்டு கும்பலாக இருந்தால் நாங்கள் ஏன் எங்கள் உயிரை தியாகம் பண்ண போகிறோன்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண இவங்க வந்து தான் உயிரை கொடுக்குறாங்க போல். இங்கே வந்து பழைய கதையை வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஓரினை சேர்க்கையாளருக்கெல்லாம் குழந்தையை தத்து கொடுக்க மாட்டாங்க போல். இங்கே வந்து இவங்க போய் சொல்லிட்டு தத்தெடுக்கிறாங்க, என் பொண்டாட்டி வந்து உடம்பு சரியில்லை, அவங்க வந்து என் தம்பியை வந்து அனுப்பி வச்சாங்க, அதான் என் பொண்டாட்டியோட தம்பி கூட வந்திருக்கான் குழந்தைய தத்து எடுத்துகிட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து தத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த நாள் முதல்ல இந்த குழந்தைய வந்து குழந்தையாக வளர்க்குறாங்க போல். அதோடு இங்கே கட் பண்ணால் அந்த ரத்தம் அதெல்லாம் வந்து சப்ரீனா வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாடி எடுத்துன்னு போய் இந்த பல்காக இருக்கிறவர் தூக்கின்னு போய் வெளியே போடுறாரு. அதுக்கப்புறம் டிவியை ஆன் பண்ணுறாரு. டிவி ஆன் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து புயல் வந்து அடிச்சுட்டு ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி வந்ததாகவும் சுனாமி வந்ததாகவும் போட்டு காமிச்சிட்டு இருக்காரு இந்த குண்டா இருக்கிறவர் வந்து. இங்கே வந்து சப்ரீனாவும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறா, நான் வந்து இதே தான் என் கனவுல பார்த்தேன், ஸோ என் கனவுல நான் என்ன பார்த்தனோ அது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சப்ரீனா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா
ஆல்மோஸ்ட் ஆண்ட்ரூ வந்து பார்த்திங்கன்னா நம்பல. எரிக் மட்டும் தான் நம்புறாரு. இங்க வந்து எரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயம் வர ஆரம்பிச்சுச்சு. இங்க வந்து பார்த்திங்கன்னா, அடுத்ததா வந்து டிவில வரதெல்லாம் நீங்களே வந்து செட்டப் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ வந்து அந்த ஹைட்டா இருக்கிறவன் வந்து பேச ஆரம்பிச்சுட்டான். நம்பவே மாட்டேன்றான். எந்த வித காரணத்த கொண்டும் நாங்க எங்க ஃபேமிலில ஒருத்தரையும் இழக்க மாட்டோம். நாங்க இங்கேருந்து போயிர்றோம். தயவுசெய்து எங்கள விட்டுருங்கன்ற ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்றான். இவங்க வந்து இந்த காட்டுக்குள்ள வந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிறவரு. எரிக் வந்து இந்த காட்டுக்குள்ள அவங்க வந்தப்போ, எவ்வளோ ஜாலியா வந்தாங்க. நீச்சல் அடிச்சது எல்லாத்தையும் வந்து இந்த மனுஷன் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஏன்னா இவன் நம்ப ஆரம்பிச்சுட்டான் இல்லையா? ஒரு உயிர குடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால இவனுக்கு வந்து அந்த பழைய ஸ்டோரிலாம் வருது போல. ஏன்னா, இவனுக்கு வந்து ஒருத்தன கொல்றச்ச பின்னாடி வேற இந்த லைட்டு மாரி எரிஞ்சிச்சு இல்லையா? அதனால இவனுக்கு வந்து நம்பிக்கை வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் இவன் தலையில வந்து சப்ரீனா அடிச்சுட்டாங்க இல்லையா? அதுக்காக தனியா கூட்டின்னு போய் கட்டு போடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அவருக்கு வெளிச்சத்த வந்து பார்க்க முடியல அப்படின்றதுனால. அப்படி கட்டு போட்டுட்டு இருக்கிறப்பயே இவங்க வந்து என்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது போல நான் வந்து ஒரு நர்ஸுன்றதாவும், தான் வந்து குழந்தைங்களெல்லாம் காப்பாத்துறேன். இது போல எந்த ஒரு உயிரையும் அதாச்சும் தியாகம் பண்ணணும்னு எனக்கு ஒண்ணும் ஆசைலாம் கிடையாது. எனக்கு கனவு வந்தது வந்து நடக்கக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டே நான் இங்க வந்து பார்த்தா, அதே போல என் கனவுல வந்த நீங்க 3 பேரும் உண்மையாவே இருக்கிறீங்க. நான் வேற என்ன பண்ண முடியும் நம்பாம அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, எரிக் நம்ப ஆரம்பிக்கிறாரு. எரிக் நம்புறத ஆண்ட்ரூவும் பார்க்குறாரு. ஆனா ஆண்ட்ரூ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. தயவுசெய்து அவங்கள நம்பாத. எந்த ஒரு கட்டத்திலயும் நம்ம ஃபேமிலிய விட்டு குடுத்துறாதன்னு. ஆனா தலையில அடிபட்டதுனால, இதெல்லாம் நம்பலாமா? வேணாமா? அந்த ஒரு பெயினோடவே அமைதியாவே உட்காந்துட்டு இருப்பாரு. இங்க மொத்தமே டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூக்கு மட்டும் தான் இருக்கும். எரிக் மட்டும் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஸோ, எரிக் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாரு. சாரி ஆண்ட்ரூ வந்து எரிக் கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாரு. ஃபேமிலி முக்கியம்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை வந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிப்பா. அதாவது என்னன்னா, ஆண்ட்ரூ தான் வந்து குழந்தைக்கு காதுல சொல்லியிருப்பாரு. இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடு அவங்க பார்க்காதப்பன்னு சொல்லிட்டு. குழந்தை தப்பிச்சு ஓடுறத வந்து அந்த குண்டா இருக்கிறவன் பார்த்துருவான். பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய போய் தூக்கின்னு வந்து வீட்ல விட்டுருவான். அதுக்கப்புறம் வந்து திரும்ப எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஆல்மோஸ்ட் எங்க சைடுருந்து ஒரு உயிர் போயிடுச்சு. நீங்க புரிஞ்சுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவான். இவன் சைட்லேருந்து நான் உயிர குடுக்க மாட்டேன்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே தான் குடுத்துட்ருப்பான் படம் ஃபுல்லாவே. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா வந்து தான் என்ன வேலை செய்றோம், தனக்கு இருக்கிற குழந்தை அது எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து செத்தான் இல்லையா? அவன் கேஸ்ல மாட்டுனது, அவன் உங்கள ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ அவங்களுக்குள்ளவே சண்டை வர்ற மாரி ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஆக்சுவலா என்னன்னா, முதல்ல செத்து போனான் இல்லையா? அவன் வந்து அவனுக்கும் இவனுக்குமே இதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அது ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கும். அத வந்து சொல்றான். ஸ்டேஷன்ல அவனுடைய பேர் வேற ஒண்ணு குடுத்துருப்பான். அதையும் வந்து இங்க எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பான். அப்போ வந்து அந்த ஹைட்டா இருக்கிறவளுக்கும் டவுட்டும் வரும். இருந்தாலும் இந்த குண்டா இருக்கிறவன் என்ன சொல்றான்னா, "நான் வந்து அவனுக்காக வரல. எங்க 4 பேருக்குமே வந்த ஒரே கனவுல நீங்க 3 பேர்ல ஒருத்தர் உயிர் தியாகம் செய்யணும். அது மட்டும் இல்லாம இந்த அழிவெல்லாம் இன்னெல்லாம் கனவு வர முடியுமோ அதெல்லாம் வந்துச்சு. இப்ப நாங்க என்னெல்லாம் கனவுல கண்டோமோ ஒவ்வொன்னா டிவில போடுறான். நாங்க எப்படி கனவு கண்டோமோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிலயும் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அது பொய்யா? சொல்லுங்க. ஒரே வகையா 4 பேருக்கும் மனநல பிரச்சனை வருமா? இல்ல வேற வகையான பிரச்சனை வருமா? நாங்க எந்தவித கழுட்டு கும்பலையும் சேரல. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டா இருக்கிறவன் வந்து ஆண்ட்ரூ கிட்ட சொல்றச்ச, ஆண்ட்ரூ வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையான நோயா தான் இருக்கும். தயவுசெய்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றச்ச, ஒரு கட்டத்தில என்ன பண்ணுவான்னா, அந்த குண்டா இருக்கிறவன் தான் எந்த ஸ்கூல்ல வேலை செய்றேன்ற விஷயத்த காட்டி, அந்த பசங்களெல்லாம் காப்பாத்தணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, நைட் ஆயிடுச்சு இல்லையா? சரி நீங்க 2 பேரும் வந்து யோசிச்சு முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதோட பொழுது விடிஞ்சதுமே அந்த குழந்தைக்கு வந்து பசிக்கும் இல்லையா? அதனால இவன் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வெஜிடபிள்லாம் வச்சு அந்த குழந்தைக்கு சாலட் பண்ணி குடுத்துருப்பா. இதெல்லாம் பண்ணி குடுக்குறத பார்த்தா இவங்க கெட்டவங்களாவும் நினைக்க தோணல. அதுக்காக ஒரு உயிர வந்து தியாகம் பண்ண முடியுமா? ஒரு கட்டத்தில இந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, அறிவாளித்தனமா நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்னேன், இந்த குழந்தை அறிவாளித்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ கையில வந்து அந்த கத்திய மொல்லமா எடுத்துட்டு வந்து அந்த கயிற வந்து கட் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பொழுது வெடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டிருப்பாங்கன்னா, "என்ன யோசிச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறச்ச, அந்த முன்னாடி வந்து அந்த வெள்ளையா இருக்கிறவ வந்து சொல்லுவா, "எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு பேன் கேக்னா பிடிக்கும். என் பையன் மேல நான் உயிரே வச்சுட்டுருக்கேன். இப்ப நீங்க முடிவெடுங்க. நீங்க முடிவெடுக்கலன்னா, என் பையன விட்டு நான் போக வேண்டிய நேரம் வந்துரும். இல்ல என் பையன் வந்து செத்து போயிடுவான். தயவுசெய்து அந்த குழந்தைக்காக முடிவெடுங்கன்னு" சொல்லிட்டு அவ உட்காந்து அழுவா. "என் பையனுக்கு என்னைய விட்டா யாருமே இல்ல" அப்படின்னு சொல்றச்ச, "முடிவெடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல போல. அவங்க அப்படிதான் கேட்கணும் போல. அப்படி கேட்ட உடனே, இந்த சைடு இருக்கிறவங்க, "தயவுசெய்து அப்படிலாம் பேசாதீங்க. நம்ம யோசிச்சு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். உயிர் தியாகம்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அடுத்ததா அதே போல வெள்ளை துணிய வந்து தலையில போட்டுக்குவாங்க. போட்டுக்கிட்டு வந்து பின்னாடி இருக்கிறவங்க வந்து இவங்கள வந்து சாவடிச்சுருவாங்க போல. இங்க வந்து ஆல்மோஸ்ட் எரிக்கோட கையில வந்து அந்த பொண்ணு கத்தி குத்துட்டு போச்சு இல்லையா? அதில வந்து கயிறு இவரு அறுக்க ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அகைன் ஒரு கொலையும் நடந்துருச்சு. ஸோ அதெல்லாம் காட்ட விரும்பல. அந்த கொலைய அவங்க செத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, துணியில மடிச்சு அந்த பாடிய வெளிய எடுத்துன்னு போக ஆரம்பிச்சுட்டாங்க.
அடுத்ததா வந்து டிவி ஆன் பண்ணுறாங்க. டிவியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைங்க வந்து கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ மர்ம காய்ச்சல் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சடனா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டெல்லாம் கீழ விழுது. தண்ணியெல்லாம் ஊருக்குள்ள வந்துச்சு. சுனாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து எரிக் வந்து சொல்லுவாரு. அவரு முதல்ல ஒருத்தர் செத்தாரு இல்லையா? அப்போ வந்து நான் ஒரு ஒளிய பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப தான் அவரு வந்து சொல்லுவாரு. ஸோ இது உண்மதான் அப்படின்னு சொல்றச்சு ஆண்ட்ரூ வந்து சொல்லுவான். "உனக்கு தலையில அடிபட்டுருக்குல்ல, அதனால தான் உனக்கு வெளிச்சமா இருக்கு. தயவுசெய்து நீ வாய மூடு கொஞ்சம். எந்தவித காரணத்த கொண்டும் நம்ம குடும்பத்த விட்டு குடுத்துறாத" அப்படின்னு சொல்றச்ச, இவரும் வந்து சமாதானம் ஆயிடுவாரு. ஆமா தலையில அடிபட்டதுனால தான் அப்படிலாம் தோணுதுன்னு. ஆனா இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே 2ண்டு முறை கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெளிச்சம் வந்து தென்பட்டு இருக்கும். இவரு ஒரு கனவும் கண்டு இருப்பாரு. அதெல்லாம் வந்து கடைசியா தான் சொல்ல ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து ஆண்ட்ரூ தயவுசெய்து எங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குண்டா இருக்கிறவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுருவான். இதுக்கு உட்காந்து பேசலாம். தயவுசெய்து ஏன் உங்க உயிர தியாகம் பண்றீங்க அப்படின்னு சொல்றச்சு, ஆல்மோஸ்ட் நேரம் ரொம்ப போயிடுச்சு. தயவுசெய்து புரிஞ்சுங்கன்னு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த குண்டா இருக்கிறவரும் சொல்லுவாரு. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எரிக் வந்து முடிவு எடுத்துட்டாரு போல. இங்க வந்து அந்த பொண்ணும் கத்த ஆரம்பிக்குது. "தயவுசெய்து எல்லாம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குண்டா இருக்கிறவரு வந்து கிட்ட பேசலான்னு வர்றச்ச, ஆண்ட்ரூ வந்து பார்த்தீங்கன்னா, கயிறெல்லாம் அவுத்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சண்டை போட்டு எப்படியாச்சும் தான் ஃபேமிலி வந்து கூட்டின்னு போயிடணும்னு சொல்லிட்டு, இங்க என்ன பண்றாருன்னா, எப்படியாச்சும் ஓடி போலாம் அப்படின்னு வந்து இந்த மனுஷன் வந்து சண்டை போடலான்னு நினைக்கிறச்சு, வெளிய போலான்னு ஓடுவாரு. அப்போ ஓடுறச்சு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்ரீனா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கால் மேலேயே அடிச்சுடுவாங்க. அடிச்சுட்டு மன்னிப்பும் கேட்பாங்க. "எனக்கு வேற வழி தெரியலங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க" அப்படின்னு சொல்றப்ப சப்ரீனாவையும் இவன் அடிச்சுட்டு, அந்த கார எடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறச்ச, அதில வந்து சாவி இருக்காது. ஒரு கட்டத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, "சப்ரீனா உன்ன கொலை பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சின்னதா வலி வர அதாச்சும் ரத்தம் வர்ற அளவுக்கு அவனால மூவ் பண்ண முடியாத அளவுக்கு இடுப்புலயே குத்திருவாங்க. அந்த கன்னு வந்து கேபின்ல தானே இருக்கு. ஸோ அந்த கன் எடுத்துட்டு வருவாங்க. கன் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ரீனாவே சுட ஆரம்பிச்சுருவான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "வேணாம், வேணாம் நான் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்குள்ளே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்ட்ரூ வந்து கன்னுலாம் எடுத்துட்டு வந்துருவான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குண்டா இருக்கிறவங்க வந்து தயவுசெய்து புரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அந்த படம் ஃபுல்லா அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ அத குடுத்துட்டு இருப்பாங்க. இங்க வந்து பின்னாடி வந்து கன்ன காட்டி ஆண்ட்ரூ வந்து, "எங்கள தயவுசெய்து விட்டுருங்க. காரோட சாவி குடுங்க. நாங்க இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க என்னண்ணா பண்ணீங்க? நாங்க யாரையும் சாவடிக்க விரும்பல" அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆண்ட்ரூ வந்து சொல்லுவான். இவனும் வந்து என்ன சொல்லுவான்னா, "நீங்க இங்க தப்பிச்சு போறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா தயவுசெய்து நாங்க சொல்றத புரிஞ்சுங்கன்னு" சொல்லிக்கிட்டு வருவான். அதுக்குள்ளயே சப்ரீனா வந்து ஓடி வருவாங்க. ஓடி வர்றச்ச இவன் என்ன பண்ணுவான்னா, சப்ரீனாவ வந்து சுட்டுருவான். ஸோ சப்ரீனா வந்து இங்க செத்து போயிடுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பழைய கதை வந்து ஓடுது. இவங்க வந்து எவ்வளோ சந்தோஷமாலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அந்த பார்ல நடந்த சண்டை, அதெல்லாம் வந்து இவங்க 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அவன் வந்து கேஸ் போட்டதாவும், அவனுக்கும் எனக்கும் ஆல்ரெடி பகை இருக்கு. அந்த பகைய தீர்த்துக்கட்டுக்கு தான் உங்க 3 பேரையும் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறான்ற விஷயத்த ஆண்ட்ரூ வந்து அந்த குண்டா இருக்கிறவங்க கிட்ட சொல்றச்ச, திரும்பவும் நான் சொல்றேன், அவனுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சப்ரீனா செத்துட்டாங்க இல்லையா? அவங்களுடைய பாடி எடுத்துன்னு போய் வெளிய வைக்க ஆரம்பிச்சுருவாரு. ஸோ இங்க வந்து இவன சுட, "உன்னையும் சுட்டுட்டு எனக்கு தப்பிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆவாது" அப்படின்ற விஷயத்த சொல்றச்ச, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த குண்டா இருக்கிறவன் என்ன சொல்லுவான்னா, "சரி ஓகே உங்களுடைய கடைசி நேரத்த வந்து நம்ம நெருங்கிட்டோம். வேற வழி இல்ல. சரி வாங்க இத வந்து நம்ம வெளிய போயே பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்றப்போ ஒரு கட்டத்தில குண்டன வந்து சுட கூட செஞ்சுருவான். சுடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி கீழ வந்துரும். அந்த துப்பாக்கிய வந்து எடுத்து இந்த குண்டன் வச்சுப்பான். அப்புறம் டிவில வந்து பார்த்தீங்கன்னா, அதே போல தான் அங்கங்க நெருப்பு பிடிச்சு எரியறதாவும், ஃப்ளைட் எல்லாம் கீழ விழறதாவும் எல்லா நியூஸும் வரும். அப்போ கூட இந்த ஆண்ட்ரூ வந்து நம்ப மாட்டான். நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து அழிஞ்சுகிட்டு இருக்கு. இது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த நியூஸ் வாசிப்பாளர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப, மீதி நியூஸ வந்து இந்த குண்டன் சொல்ல ஆரம்பிப்பான். அந்த டிவியே உடைச்சு போட்டு, "நீ பொய் சொல்ற, பொய் சொல்ற" அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் ஆண்ட்ரூ சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சொன்னது மட்டும் இல்லாம, அதோட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தப்பிச்சு ஓடிடலான்னு நெனைப்பாங்க. ஆனா ஆண்ட்ரூ வந்து பெருசா அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறதாவே இல்ல. உயிர தியாகம் பண்ண ஆனா எரிக் வந்து பார்த்தீங்கன்னா, உயிர தியாகம் பண்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா ஆண்ட்ரூ கிட்ட சொல்ல முடியாம பயந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்றாங்க இல்லையா? அதாச்சும் எப்படி இவங்ககிட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த குண்டா இருக்கிறவன் வந்து சொல்லிடுவான். ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம். இதுக்கு மேல நேரம் கிடையாது. ஸோ நான் வந்து ஃபைனல் கட்டத்துக்கு போயிடலாம். வெளிய வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுவான். அப்பவும் ஆண்ட்ரூ சொல்லுவான், "தயவுசெய்து உன் உயிரெல்லாம் தியாகம் பண்ற வேலை வேணாம். இங்கேருந்து போயிர்றோம் நாங்க. உன் சாவிய மட்டும் குடு" அப்படின்றத விஷயத்த வந்து ஆண்ட்ரூ கேட்பான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா,
ஆண்ட்ரூ சொல்கிறத வந்து அவனும் புரிஞ்சுக்க மாட்டான். அந்த குண்டா சொல்கிறத வந்து இவனும் புரிஞ்சுக்க மாட்டான். ஆல்மோஸ்ட் வந்து யார் சொல்கிறதையும் யாரும் புரிஞ்சுக்காம, எப்படி நம்ம மட்டும் யோசிச்சு பாருங்க, வந்து யாராச்சும் உயிர் தியாகம் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணிடுவோமா? ஸோ அவனும் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவோம். அதனால அந்த குண்டாகிறவன் வந்து, "சரி வாங்க வெளியில போலாம். இதுதான் என்னுடைய லாஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டாகிறவன் வந்து கேட்பான். "நீங்க என்ன சொல்றீங்க? உங்க உயிர் தியாகம் பண்றீங்களா?" அப்படின்ற விஷயத்த கேட்கறச்ச அவன் வந்து மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன உடனே அவன் வந்து தன்னைத்தானே கழுத்த அறுத்துப்பான். இங்கே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து, "நீ போய் கேபினில் உட்காந்துட்டு இரு. நான் டேடி கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து உள்ளே அனுப்பி வைப்பான். உள்ளே அனுப்பி வச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த குழந்தையும் உள்ளே போயிடும். இந்த குண்டா இருக்கிறவனும் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே கழுத்த அறுத்துட்டு செத்துரும். அவன் செத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா படம் அதோட முடியல. அந்த ஆண்ட்ரூவும் எரிக்கும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ உயிர் போய் நம்ம உயிர் வாழணுமா? அது மட்டும் இல்லாம, நான் வந்து ஸ்டார்ட்டிங்லேயே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். ஃபர்ஸ்ட்டா ஒருத்தன் சாவறப்பவே அவன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வித்தியாசமான வெளிச்சம் தெரிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம, ஒவ்வொருத்தர் சாகுறப்பும் எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. ஸோ நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ கிட்ட எரிக் சொல்றச்ச, ஆண்ட்ரூ வந்து பழைய படம் ஃபுல்லா சொல்றது தான். ஏத்துக்க மாட்டான். ஒரு கட்டத்தில வந்து எரிக் வந்து என்ன சொல்லுவான்னா, "நீயும் பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில எப்படி வாழ்வீங்கன்ற விஷயத்தையும் நான் பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாம அவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா, நம்மள அடிக்கல, துன்புறுத்தல. நம்மக்கிட்ட வந்து அவங்க என்ன வேலை செய்றோம், நம்ம குழந்தைக்கு ஃபுட்டு குடுக்குறதுலேருந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தன்னைத்தானேவும் செத்துட்டாங்க. ஸோ அவங்க மேல எந்தவித தப்பும் இல்ல. நீ தயவுசெய்து இத புரிஞ்சுக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆண்ட்ரூ கிட்ட சொல்லி புரிய வச்சதோட, "என்ன நீ தான் கொலை பண்ணணும். வேற வழி இல்ல." அப்படின்ற விஷயத்தையும் எரிக் வந்து ஆண்ட்ரூ கிட்ட சொல்லுவான். ஆண்ட்ரூனால தாங்கிக்கவே முடியாது. "நீயும் நம்ம பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அவள காலேஜுக்கு எடுத்துட்டு போய் விடுறது, ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் விடுறது, அதெல்லாம் வந்து என் மைண்டில வந்து போச்சு. அப்போ சாக வேண்டியவன் நான் தான். தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நான் உண்மையாலே பார்த்தேன்." அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுமே, இங்க வந்து ஒரு துப்பாக்கி சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ ஃபைனலா எரிக் வந்து செத்து போயிட்டாரு. ஆண்ட்ரூ கையாலேயே குழந்தை வந்து பார்த்திங்கன்னா, காதில வந்து ஹெட்ஃபோன் வச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து இங்கே நடந்தது எதுவுமே தெரியாது. ஒரு கட்டத்தில எரிக் அப்போ எல்லாரையும் கொன்னுட்டாரா? சரியா ஆயிப்போச்சா? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குழந்தை கேட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா, ஆண்ட்ரூ வந்து கதறி கதறி அழுவுறான். குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீடே வந்து எரிய ஆரம்பிக்குது. அந்த வீடு மேலே ஏதோ விழுந்து. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு நடந்து போறாரு. நடந்து போறச்ச இவங்க 4 பேரும் ஒரு வண்டியில வந்திருப்பாங்க இல்லையா? அந்த வண்டி இருக்கு. சரி அந்த வண்டியில ஏதாச்சும் இருக்குதான்னு போய் பார்க்குறச்ச சாவியோடவே அந்த வண்டி இருந்துச்சு. ஸோ அந்த வண்டிய எடுத்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு குழந்தைக்கு பசிக்கும் இல்லையா? அதெல்லாம் வாங்கலான்னு பார்க்குறச்ச நியூஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. சடனா வந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. சுனாமி வந்தது நின்னு போச்சு. குழந்தைக்கு வந்த மர்ம காய்ச்சல்லாம் ஸ்டாப் ஆயி போச்சு. என்னன்னு தெரியல. சடனா வந்துச்சு. சடனா சரியாயி போச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நியூஸ்ல பார்ப்போம். அப்பதான் வந்து ஆண்ட்ரூமே நம்ப ஆரம்பிச்சிருப்பான். அந்த கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துருப்பான். அந்த பொண்ணு சொல்லியிருப்பா இல்லையா, எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த குழந்தை ஃபோட்டோவையும் பார்ப்பான். அதெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடும். கஷ்டமாயிட்டு இவங்க காட்டுக்குள்ள முதல் வர்றச்ச, அந்த பாட்டு ஒண்ணு ஓடும். அது வந்து குழந்தை ஆன் பண்ணும். இவர் வந்து ஆஃப் பண்ணிடுவாரு. அகைன் வந்து இவனே ஆன் பண்ணி விட்டுருவான். அப்பா ஞாபகம் வந்துற போகுது குழந்தைக்குன்னு சொல்லிட்டு. இதோட இந்த படத்த வந்து இங்க முடிச்சிடுறாங்கங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாச்சும் மனிதநேயம்லாம் இல்லாம ஒவ்வொருத்தரும் வந்து பணம், காசு இது பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உலகம் வந்து அன்பால் ஆன உலகம். இவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு குடுக்கறது, அவங்க வந்து ஸ்கூல் பசங்களுக்காக உயிரையே தியாகம் பண்றாங்க. இந்த 4 பேர் வந்து தான் இவங்க கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்க முடியும். ஸோ இந்த உலகம் வந்து மனிதநேயத்தால் ஆன உலகம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஹாரர் மூவியா குடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. நெக்ஸ்ட் டைம் வந்து வேற ஒரு நல்ல மூவியோட பார்க்கலாம். இந்த மூவி நல்லா இருந்துச்சா சொல்லுங்க. நம்ப தான் இந்தியால வந்து ஒரு வித்தியாசமா அதாச்சும் பழைய காலத்துல இருக்கிறோம்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே நெறைய இங்கிலீஷ் மூவி பார்த்தீங்கன்னா, பில்லி, சூனியம் இது போல தான் படம்லாம் போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னே தெரியல. அப்ப நம்மள விட மூட நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு தான் சாமி கும்பிடுறோம். இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மூட நம்பிக்கையில இன்னுமே இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. தேங்க்